அனைவருக்கும் வணக்கம். சாமியே சரணம் ஐயப்பா. இந்த கார்த்திகை மாதம் பிறந்துடுச்சு, மாலை போடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்து நம்ம கார்த்திகை 1ஆந்தேதி மாலை போடக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப வருஷமாக மாலை போடுறவங்களும் இருப்பாங்க. இப்போ கன்னிசாமியாக வருஷம் மாலை போடுறவங்க இருப்பாங்க. இப்படி யாராக இருந்தாலும் சரி, சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடியவங்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் கூட இந்த காலங்களில் அது மறைஞ்சிக்கிட்டு போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை போட்ட சாமி அடுத்தவங்கள பார்த்தா முதல்ல சாமி சரணம் சொல்கிறது அப்படிங்கிற விஷயமும் இப்போ காலப்போக்கில் போயிடுச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிங்க. யாரை பார்த்தாலும் சாமி சரணம் சொல்லுங்கள். அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மாலை போட்டவங்களுக்கு தான் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாரை பார்த்தாலும், யாரை சந்தித்தாலும் சாமி சரணங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அந்த ஒரு இதை சொல்லி அவங்கள்ட்ட நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதே மாதிரி யார் சாமின்ற வார்த்தை சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ளவங்களாலும் சரி, அவங்க நம்மளை கூப்பிட்றப்பையும் நம்ம அவங்கள கூப்பிட்றப்பையும் அந்த சாமி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஐயப்பன் நம்ம நினப்புக்கு வரணும், நம்ம மாலை போட்டிருக்கோங்கிற ஒரு விஷயம் தெரியணும். ஒரு சிலர் நிறையா விதிமுறைகளை கடைபிடிக்காமல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வராதிங்க. தயவு செஞ்சு ஐயப்பன் அந்த விரதத்தை கார்த்திகை மாதம் ஒரு 48 நாள் மண்டல விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதிக நாள் விரதம் இருக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணுங்கள். அது சமயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரத நாட்களில் எப்படி நடந்துக்கணும், அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிக்கணுங்கிறது, அது மாதிரி மாலை நேரத்தில் அந்த 2 வேளை குளிக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிங்க. ஏன்னா இப்போ இந்த ஐயப்பனோட மாலையை போட்டுக்கிட்டு செய்யக்கூடாத எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. அதுவும் இந்த புதுசாக உள்ள இந்த இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக வரக்கூடிய கன்னிசாமிகள் நம்ம பெரிய சாமிங்களை, குருசாமிகளை பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏனோ தானோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முன்னாடி இருந்த குருசாமிகள்ட்டெல்லாம் கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா குருசாமிகள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவ்வளோ விதிமுறைகள் இருந்துச்சு. இப்போ பாதை நல்லா இருக்குது, ஈஸியாக போகிறோம், ஈஸியாக வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாதைக்காகவோ அந்த பயணத்திற்காகவோ இல்லை, அந்த விரதம் அந்த ஐயப்பனோட முழு அருள் கிடைக்கணும். அவர்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எத்தனை வருஷம் போனாலும் திருப்பி எப்படா கார்த்திகை வரும், நம்ம எப்போ மாலை போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு அந்த தருணம். அதை நம்ம தவற விடக்கூடாது. நமக்கு பின்னாடி வரவங்களும் இந்த விதிமுறைகளையும் இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் இருக்கணும். நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு கெட்ட முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சாமி சரணங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறதுக்கும் சரி, அது மாதிரி அந்த எப்படி இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணுங்கிறதையும் சரி, எல்லாத்தையும் கடைபிடிங்க. நன்றி, வணக்கம். சாமியே சரணம் ஐயப்பா.